வணக்கம். நம்ம போன வீடியோவில் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஹைட்ரோதெரப்பியில் ஃபுட் பாத் பற்றி பார்க்கலாம். ஏன் ஃபுட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாதத்தில் ட்ரீட் பண்ணுறனால அதில் நிறைய ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஓவரால் பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே ரொம்ப நல்லது. ஃபுட் பாத்தில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாட் ஃபுட் பாத், அண்ட் செகண்ட் ஒன் கோல்ட் ஃபுட் பாத், தேர்ட் ஒன் அல்டர்னேட், கோல்ட் அண்ட் ஹாட் ரெண்டும் மாற்றி மாற்றி பண்ணுறது. ஹாட் ஃபுட் பாத் அது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி வர்றதுன்னு சொல்லுவாங்க, மைக்ரெயின். அப்புறம் இந்த தலை பாரமாக இருக்கும் அடிக்கடி ஒரு சிலருக்கு, தலைக்கு குளிச்சா தலைவலி வர்றது, இல்லை வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலி வர்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை, டே ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க, டே ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஹாட் ஃபுட் பாத் எடுக்கலாம். இது எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் உங்கள் கால் பொறுக்கிற சூட்டுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் காலை ஒரு 20 மினிட்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டிப் பண்ணி வச்சிங்கன்னா ஹோல் டேயில் இருக்க ஸ்ட்ரெஸ், தலைவலி, இந்த ஒற்றை தலைவலின்னு சொல்கிற மைக்ரெயின், அதே மாதிரி தலை பாரமாக இருக்கிறது, இது எல்லாமே ஃபுல் டேயில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ தூக்கமும் நல்லா வரும். அடுத்தது கோல்டு ஃபுட் பாத். இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, காலில் அடிக்கடி இந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் வீக்கம் வர்றவங்க, அதே மாதிரி காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அடிக்கடி இந்த கோல்டு ஃபுட் பாத் எடுக்கலாம். ஐஸ் கொஞ்சம் கொட்டிட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டர் கலந்துட்டு அதை நம்ம காலை அதில் டிப் பண்ணி வைக்கணும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெரிகோஸ் வெயினும் அந்த பெயின் இருக்கிறதுக்கு அப்படியே கம்மியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் ஃபுட் பாத். ஸோ இது என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைமிங், ஹாட் எவ்வளோ நேரம், கோல்டு எவ்வளோ நேரங்கிறது மாறும். ஸோ அது ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்காக கொடுப்போம். இந்த அல்டர்னேட் ஃபுட் பாத் நம்ம ஹாட் கோல்டு மாற்றி மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகும். அதாவது நம்ம காலில் இருக்க ரத்த நாளங்கள் சுருங்கி சுருங்கி விரியும். ஸோ அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும். ஃபுட் பாத் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸை பார்க்கும்போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.